உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்கடா. உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அவ பின்னாடியே போ. டேய் வேண்டாம்டா, இப்படி எல்லாம் பேசாதடா. டேய் நீ தாண்டா அப்படி பேச வைக்கிற. நீ ஏன் இப்படி மாறனே எனக்கு சத்தியமா புரியலடா. குழந்தை கதையை சொல்லி அவளை பார்க்கணும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசுறேன்னு நானும் சேர்ந்து கலாச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி பைத்தியக்காரத்தனமா அவளை லவ் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லடா. சரி, ஏதோ நன்றி கடன்லாம் அவளை லவ் பண்ணிட்டேன். அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. போராடி உன் லவ் ஏத்துக்க வை, இல்ல விலகி வந்துரு. பழைய ஜீவாவா இருந்தா அதை தான் செஞ்சிருப்ப. ஆனா இப்போ ஒரே நல்ல குடியாரனாய் இப்படி கிடக்குற. நீ இவ்வளவு கேவலமான முடிவு எடுப்பன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா. டேய் ஏய், நீ எங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் தெரியுமாடா. என்னைக்காவது பணத்திமரோட எங்கள்கிட்ட பழகிருக்கியா நீ? யாரையாவது அவமானப்படுத்தி பேசிருக்கியா நீ? உன் வசதி, ஸ்டேட்டஸ், படிப்பு இதை எதையுமே பெருமையா நினைக்காத பக்கம் யாருக்குடா வரும்? இதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுடா. ஆனானப்பட்ட அறிவாளி, விஞ்ஞானி, அதிபதிலாம் இந்த காதல விழுந்து நாசமா போயிருக்காங்கடா. ஒரு வீணா போன காதல மாட்டிக்கிட்டு நீயும் உன்னை தொலைச்சிடாதடா. ஒரு காதல் உன்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் அழிச்சு உன்னை முட்டாளாக்கும்னா அந்த காதலே வேணாண்டா. இப்பவே அதை மனசுல இருந்து அழிச்சிடறா. டேய், என் காதல் அழிஞ்சிட்டா நான் போனதுக்கு சமண்டா. உன் ஃப்ரெண்டை நீ அப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? டேய், மயில் இங்க இருக்காளாடா? டேய், உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்ததே அவதான்டா. அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இல்லடா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் மச்சான். கொஞ்சம் அவளை கூப்பிடுறியா? எதுக்குடா? ஒரேடியா உன்னை மேல அனுப்புறதுக்கா? அவள்கிட்டலாம் ஒன்னும் பேச வேணாம். நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு. ப்ளீஸ் மச்சான், நான் மயில் கிட்ட பேசியே ஆகணும்டா. என்னடா பேச போற? இப்பவாது என் காதல் ஏத்துக்குன்னா அவள்கிட்ட கெஞ்ச போறியா? இல்ல, அவள்கிட்டலாம் கையேந்தணும் உனக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம உன் லவ குழி தோண்டி புதைச்சிரு. அதான் உனக்கு நல்லது. டேய், இப்ப கூட அவதான்டா என்ன காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கா. இல்லன்னா செத்துருப்பேன்னு சொன்னீங்களா? டேய், உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமாடா? ப்ளீஸ்ரா, கூப்பிடுறா மயில, ப்ளீஸ்ரா. எவ்வளவு பட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடா. டேய் வாடா. டேய் மச்சான், அவளை கூப்பிடுறா. கண் முழிச்சிட்டாரா? முழிச்சிட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போய் பாருங்க. பாரு போ. ஏய், பார்த்து பேசு. அவர் மனசு நோக்குற மாதிரி எதுவும் பேசிராத. நில்லுங்க. ஒரு நிமிஷம். அவன் பொழைச்சு வர்ற மாதிரி நல்ல வார்த்தை சொல்லுங்க. நான் அதாக்கும் இதாக்குன்னு பேசி ஆஸ்பத்திரியிலே அவன் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. டேய் டேய், என்ன பேச விடுறா? பேச போறதுக்கு முன்னாடி ஜீவா யாருங்கிறது உங்க முழுசா புரிஞ்சுக்கணும். ஜீவா ஒன்னும் தனி மனுஷன் இல்லைங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சின்னு அவனை சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. ஜீவா தான் அத்தனை பேத்துக்கு செல்ல பிள்ளை.
அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானா யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. கேட்கிற நிமிஷத்துல உயிரை விட்டுருவாங்க. இத நாங்க அவங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். ஃபேமிலியை விடுங்க, என்ன மாதிரி ஜீவா சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே இருக்கு. எங்க எல்லாருக்குமே ஜீவா தான் உலகமே, எல்லாமே ஜீவா தான். ஜீவா விட்டு தெருவுல தள்ளு வண்டியில காய்கறி வித்தவர் தான் எங்க அப்பா. அவர் கூட போன என்ன ஜீவாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நண்பனா ஏத்துக்கிட்டான். அவங்க அப்பா கிட்ட சொல்லி 5ஆவதுல இருந்து காலேஜ் வரைக்கும் அவன் தாங்க என்ன படிக்க வச்சிருக்கான். நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து போடுற துணிமணில இருந்து அவன் வாங்கி கொடுத்ததுங்க. ஒரு காலத்திலயும் அவன் பணக்காரனாவும் நான் ஏழையாவும் நடந்துகிட்டதே இல்லை. வாடா போடான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஜீவா மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்கங்களேன், நான் தருதலையாவோ பொறிக்கையாதான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். ஜீவாவால மேல வந்தவங்க நாங்க ஒரு 50 பேராவது இருப்போம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களை எல்லாத்தையும் மனுஷனா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஜீவா இல்லைன்னா நாங்க எல்லாம் அனாதை ஆயிடுவோம். நான் பேசுறது உங்களுக்கு சுயநலமா கூட தெரியலாம், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு வேணும், எங்க ஜீவா எங்களுக்கு வேணும். அவன் பழைய மாதிரி திரும்பி வரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன பண்ண? அவன் காதலை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அதுல நியாயமும் இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஜீவாவோட காதலை பத்தி யோசிச்சு பாருங்க. எங்க ஃப்ரெண்டோட கேரக்டர் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க இருக்கிற பக்கமே அவன் வரமாட்டான். ஆனா உங்களுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இல்லைன்னு சாதிக்கிறீங்க. அதைத்தாங்க அவனால தாங்கிக்க முடியல. தூக்கு தண்டனை கைதி கூட அதுக்கான காரணம் தெரியுங்க. ஆனா என்ன காரணம்னே தெரியாம என் ஃப்ரெண்டு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேதனையில தாங்க அந்த முட்டாள் சாகர அளவு குடிச்சிருக்கான். அந்த முட்டாளோட காதல புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு கோலத்தனமா தாங்க தெரியும், ஆனா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க காதல் புரிய வேணாமா? குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தனை சுத்தி 1000 விஷயம் இருக்கலாங்க. ஆனா உயிரை விட பெரிய விஷயம் வேற என்னங்க இருக்கு? உங்களுக்காக, உங்க மேல இருக்க காதலுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்கானா? அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்க மேல வச்சிருக்கிற அந்த காதல அவன் உயிரை விட பெருசா மதிக்கிறான். மயிலே, அந்த காதல் உன்னை உருக்குல, நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. பிறக்கிறப்ப நீங்க அவனை காப்பாத்துனீங்க. அப்பவே சாக விட்டு இந்த கஷ்டம்லாம் அன்னைக்கே முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா இப்போ அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ அவன் உங்களால மனசு வந்து சாகக்கூடாதுங்க. இந்த நிலைமையில நீங்க அவனை கைவிடுறது அவனை கொல்றதுக்கு சமம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க.
ஆசைப்படுற மாதிரி அவன்கிட்ட நல்ல வார்த்தையை சொல்லுங்க. போங்க. மயிலு, மயிலு, இப்படி இருக்கீங்க சார்? கைதான் மயில வலிக்குது, மத்தபடி பரவாயில்ல. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு ஒன்றும் ஆகல மயில. நீ இருக்கும்போது என்ன ஆக போகுது? நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல சார். எனக்காக துடிச்சு போய் நிக்கிற பத்தியா? இந்த அக்கறைக்கு பேர் தான் மயிலு காதல். ஆனா இல்ல இல்லன்னு பொய் சொல்ற பத்தியா? அத உன் வாயால இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ண. திரும்ப திரும்ப நீங்க இதே ஏதாவது சொல்றீங்க சார். நானும் ஒரே விளக்கத்தை தான் கொடுக்க முடியும். எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. நல்ல மனுஷங்கிற முறையில மரியாதையும் அன்பும் இருக்கு. நீங்க தான் அதுக்கு வேற வேற அர்த்தத்தை கொடுக்கறீங்க. இப்ப கூட நான் துடிக்கிறதுக்கு காரணம் காதல் இல்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் என்னால கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் சார் இப்படி துடிக்கிறேன். பொய்ய உண்மை மாதிரியே பேசுறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்க மயிலு. நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுல காதல் இருக்கு. இப்ப கூட பாரு, நீதானே என்ன காப்பாத்திருக்க. என் உசுறு உன்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கு இதை விட என்ன மயிலு சாட்சி வேணும்? நான் ஓவரா குடிச்சு விழுந்ததோ, கண்ணாடி பாட்டில் என் கைய கட் பண்ணதோ யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? சொல்லு மயில. பதில் சொல்ல முடியல. நீயும் நானும் ஒண்ணுங்கிறது இயற்கையோட விதி மயிலு. அதனாலதான் நீ விலகி விலகி போனாலும் சூழ்நிலை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருது. நடந்த விஷயத்த யார் வேணாலும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்லிக்கலாம் சார். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நீங்க என்னாலதானே குடிக்க ஆரம்பிச்சீங்க. போதையில கீழே விழுந்து கையை வெட்டிக்கிட்டீங்க. என்ன பார்க்காம இருந்திருந்தா நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என் ஆசையால இன்னும் உங்களுக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். மயில, உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும்ன்றதுக்கான எச்சரிக்கையாதான் நான் இத பாக்குறேன். மயில, எனக்கு இந்த ராசி அதிர்ஷ்டம் இதுலலாம் நம்பிக்கை இல்ல மயில. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மயில. நீ வாழ்க்கை முழுக்க என் கூடவே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி,
இது வரைக்கும் உனக்கு என் மேல லவ் வரலனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது என் காதலை நீ ஏத்துக்கலாம்ல? சரி மயிலு, அது கூட வேண்டாம். நான் உங்க அம்மா கிட்ட நேரடியா பேசுறேன். அவங்க ஒத்துக்கிட்டா உனக்கு ஓகே தானே? ஐயோ, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார். ஏற்கனவே அவங்க மலரக்கா கல்யாண விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அவங்க தலையில இன்னொரு கல்லை தூக்கி போட்டுறாதீங்க சார். எனக்கு புரியல மயிலு. மலர் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி உங்க அம்மா பயப்படுறாங்களா? ஆமா சார், நாட்ராயன் முதலாளிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் எப்போ எப்படி மாறுவார்னு சொல்லவே முடியாது. கடைசி நேரத்துல அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரோன்னு அம்மா பயப்படுறாங்க சார். அப்படி ஏதாவது நடந்தா எங்க அம்மா அடுத்த நிமிஷமே உசுர விட்டுருவாங்க சார். எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அவங்க அனுபவிச்சதே இல்ல. நாங்க 3 பேர் மட்டும்தான் அவங்களோட உலகம். எங்களை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடக்கூடாது. இந்த ஊர் உலகம் முன்னாடி நாங்க கௌரவமா தலை நிமிர்ந்து வாழணும். தகவல் இல்லாத பொண்ணுங்களை தங்கமா வளர்த்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசணும். என் அம்மாவோட ஆசையெல்லாம் இவ்வளவுதான் சார். அம்மா எங்களுக்கு மரியாதையான வாழ்க்கையை தந்திருக்காங்க சார். அதை காப்பாத்துறத தவிர நாங்க அம்மாவுக்கு பெருசா வேற என்ன சார் செஞ்சிட முடியும்? இவ்வளவு நாளா அம்மா எங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி தான் நாங்க இருந்திருக்கோம். ஆனா இப்போ மலரக்கவால அதுக்கு ஒரு சோதனை வந்திருக்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சாதான் நாங்க இந்த சோதனைய கடந்து வர முடியும் சார். திரும்பவும் பழைய கௌரவத்தோட வாழ முடியும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல் வந்துட்டா எங்க அக்கா தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடும் சார். எங்க அம்மாவோட வளர்ப்ப எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. என் அக்கா ஒருத்திய மட்டும் இல்ல, எங்க மொத்த குடும்பத்தையுமே அசிங்கப்படுத்திடுவாங்க சார். அம்மாவால அதெல்லாம் தாங்கவே முடியாது சார். அப்பா ஒரு வார்த்தை காதுல விழுந்தாலும் அவங்க செத்துருவாங்க சார். மயிலு, அழாத மயிலு, நீ எதுக்கும் கவலைப்படாத. மலரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத நான் கண்டிப்பா நிச்சயமா நடத்தி காட்டுவேன். ஐ ப்ராமிஸ் யூ.